திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியான அரசு மருத்துவக் கல்லூரியில மூக்கடைப்பு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட செவிலியர் மாணவி தவறான சிகிச்சையால உயிரிழந்ததாக கூறி அவரது சக மாணவிகள் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது முழுமையான அந்த சம்பவத்துல என்ன நடந்தது என்பது தொடர்பாக விசாரிக்க சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில சுகாதாரத்துறை விசாரணைக்காக உயர்நிலை குழுவை அமைத்திருக்கிறாங்க. இந்த குழுவுல இஎன்டி மருத்துவர் பாரதி மோகன், மயக்கவியல் மருத்துவர் சண்முக சுந்தரம், பேராசிரியர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் விசாரணை நடத்த குழுவாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த குழு உடனடியாக திருச்சி மருத்துவக் கல்லூரிக்கு சென்று பாதிக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய அந்த செவிலிய மாணவிக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பாகவும் மாணவி உயிரிழந்ததற்கான காரணம் என்பது தொடர்பாகவும் தீவிர விசாரணை மேற்கொள்ள இருக்கிறாங்க. அந்த விசாரணைக்கு பிறகாக இந்த குழு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக அறிக்கையையும் வெளியிட இருக்கிறார்கள். சமீபமாகவே அந்த கல்லூரி வாசல்ல சக செவிலியர் மாணவிகள் இந்த மாணவியினுடைய உயிரிழப்புக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையாக விசாரிக்க சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில சுகாதாரத்துறை ஒரு விசாரணை அமைத்திருக்கிறாங்க.